அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பழமொழி 400னுடைய ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கிறோம். அதோட ஆன்சர் தான் இது. தினம்பொரு தேர்வுல 4வது தேர்வு இது. இதனுடைய ஆன்சர் பாருங்க. பழமொழி 400னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மூஞ்சுரை அரையனார். மூஞ்சுரை அரையனார் பழமொழி 400னுடைய ஆசிரியர். பழமொழி 400 எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னா 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. பழமொழி 400 எந்த நூற்றாண்டு? 4ஆம் நூற்றாண்டு. மூன்றுரை என்பது என்ன அப்படின்னா, மூன்றுரை அப்படின்றது ஊரினுடைய பெயர். ஒன்றுரை அரையனார்னு இருக்கா? ஸோ அந்த மூன்றுரை அப்படின்றது ஊரினுடைய பெயர் தான் மூன்றுரை அப்படின்னு சொல்லுவோம். 4வது கேள்வி, 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று எது அப்படின்னா பழமொழி 400. 5வது கேள்விக்கான ஆன்சர், பழமொழி எந்த பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னா வெண்பாவால் இயற்றப்பட்டது. 6வது கேள்விக்கான பதில், பழமொழி 400ல் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 400. 7வது கேள்வி, பழமொழி 400ல் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 34 அதிகாரங்கள் உள்ளன. 8வது கேள்வி, ஆற்றுணா வேண்டுவது என கூறும் நூல் எது அப்படின்னா பழமொழி 400. 9வது கேள்வி, கல்வியின் சிறப்பை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழி 400. 10வது கேள்வி, ஒன்றுறாம் ஒன்றிலு இல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழி 400. ஒன்றுறாம் ஒன்றிலு இல் அப்படின்றது. நீதி நூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் பழமொழி 400. 11 கீழ்க்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக சொல்லக்கூடியதும் இந்த நூல் தான். நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான். இந்த தொடர்ல நரைமுடித்த அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான் அப்படின்னு எந்த அரசனுடைய பெயர் சொல்லப்படுகிறது அப்படின்னா கரிகால் சோழனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. 14வது கேள்வி, உலக வசனம் என சிறப்பு பெயர் பெற்ற நூலும் இந்த பழமொழி 400 தான். உலக வசனம் என சிறப்பு பெயர் பெற்ற நூல் இந்த பழமொழி 400. 15வது கேள்விக்கான பதில், திங்களை நாய் குறைத்தற்று. இதுவும் பழமொழி 400 தான். மூவேந்தர்கள் பற்றி கூறும் நூலும் பழமொழி 400. பழமொழி 400ல் உள்ள பிரிவுகள் எத்தனை அப்படின்னா 5 பிரிவுகள் இருக்குது. பழமொழி என்ற சொல் முதல்ல எந்த நூல்ல வருது அப்படின்னு கேட்டா அகநானூறு. 19வது கேள்வி, பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். இதில் புகவா அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா உணவு அப்படின்னு பொருள். 20வது கேள்வி, கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்று கருத்தமைந்த பாடலை பாடியவர் மூன்றுரை அரையனார். 21வது கேள்வி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் பழமொழி 400. 22வது கேள்வி, மூன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் எனும் சொல்லின் பொருள் அரசன். அரையன்னா அரசன். 23, மாரி சொற்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மாரினா மழை. 24வது கேள்வி, மூன்றுரை அரையனார் என்ற பெயரில் மூன்றுரை என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னா ஊர் அப்படின்றதுதான் அதனுடைய பொருள். 25, பழமொழி 400 பதிப்பித்தவர் யார் அப்படின்னா செல்வசேகர முதலியார். பழமொழி 400 பதிப்பித்தவர் செல்வசேகர முதலியார். 25 கேள்விகள் இந்த பழமொழி 400ல நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். அதற்கான பதில் தான் இப்ப இந்த வீடியோல நம்ம போட்டிருக்கிறோம். நீங்க அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோல போய் கொஸ்டின்ஸ் பாருங்க. இது அதற்கான ஆன்சர். இது முழுக்க பழமொழி 400 பற்றி சொல்லப்பட்டதுனால கேள்விகளும் பதில்களும் அதை சார்ந்ததாகவே தான் இருக்கும். அதனால தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நூலா சொல்றதுனால இது ஒரு சாப்டர் நம்ம எடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து பாருங்க. எபினேசி டிஎன்பிஎஸ்சி அகாடமியை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வெற்றி உங்கள் கையில். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.